அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஜமாத் சகோதரர்களுக்கு இன்று காலை திருவானைக்காவில் மெயின் ரோட்டில் உள்ள பள்ளிவாசல் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிச்சிட்டாங்கங்கிற அந்த செய்தி கிடைச்ச உடனே நமக்கும் செய்தி இந்த கூட்டமைப்பிலேருந்து சொன்னாங்க. நம்ம இங்கே குத்தூர் சாதிக் பாய் நம்ம அவர்கிட்ட விசாரித்து ஆமாங்க ஒரு இதில் நம்ம உடனே அங்கே போனோம். என்ன இதுன்னு பார்க்குறதுக்காக. என்ன விஷயம்னா, அங்கே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அதிகமான அளவு இடிச்சிருக்கிறாங்க. அதாவது எந்த அளவு அந்த மார்க்கிங் வருதோ, அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் என்று எந்த அளவு மார்க்கிங் இருக்குதோ அதையும் மீறி அதிகமான இடத்த சேதப்படுத்தி ஒரேடியாக இடித்து தள்ளியிருக்கிறாங்க. இதில் என்னென்னா, ஒரு வழிபாட்டு தலம்ங்கிறம்போது முறையான முறையில் அந்த நிர்வாக இடத்துலோ அங்கே உள்ள மக்கள்கிட்டையோ கூப்பிட்டு அமர்த்தி இது மாதிரி அப்படின்னு பேசி அவங்கள வைத்து கொண்டு இடிக்காமல் இவங்களா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இன்றைக்கி திடீரென்று அதை இடிச்சிருக்கிறாங்க. அதை தடுக்க போன அங்கே இருந்த அந்த நிர்வாகிகள் உடனே கூடி அது சம்மந்தமாக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த நிர்வாகிகளையும் காவல்துறை அத்துமீறி அவங்களையும் ஜீப்லலாம் ஏற்றி உட்கார வச்சுருக்கிறாங்க அந்த மிரட்டல் போக்கில். இதுதான் பிரச்சனை இஷ்யூவாகவும் நம்ம களத்துக்கு போனது. அங்கே போய் உடனே டிசி எல்லாம் வந்துட்டாங்க. அங்கே போய் மக்கள் எல்லாமே சாலை மறியலாக உட்காந்துட்டாங்க. அங்கே உள்ள பெண்கள் எல்லாமே சேர்ந்து சாலை மறியலாக உட்காந்துட்டாங்க. அப்போ உயரதிகாரிகள், அதாவது டிசி எல்லாம் பேசும்போது ரோட்டை கொஞ்சம் கிளியர் பண்ணி ஓரமாக உட்காருங்க, நம்ம என்ன இருக்கும் நடவடிக்கை எடுக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம கலெக்டரை இங்கே வர சொல்லுங்கள், கலெக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னோடனே, இல்லை கலெக்டருக்கு இன்றைக்கி ரொம்ப பிஸி, திங்கக்கிழமை, நீங்கள் வேணால் நாங்கள் ஏற்பாடு பண்ணித்தரோம், அங்கே பேசுங்க, அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க அங்கே வாங்க, அமைப்பு நிர்வாகத்தில் உள்ளவங்க அங்கே பேசுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் இந்த இடத்த ஓரமாக உட்காருங்க, மக்கள் போய்க்கிட்டோம், வாகனங்கள் போகட்டும், அதுக்கப்புறம் அதில் பேச்சுவார்த்தையில் சரியான உங்களுக்கு தீர்வு வரலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த முடிவு எடுக்கணுன்னாலும் உங்கள் தலைவர்கள் கலந்து எடுத்துக்கோங்கிற மாதிரி அந்த முடிவு எடுக்கவே வெகு நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிலே இழுத்துருச்சு அந்த பேச்சுவார்த்தையிலேயே. அதற்கப்புறம் ஒருமித்த கருத்தாக மக்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு சரி கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒவ்வொரு அமைப்புடைய நிர்வாக ரீதியாக நிர்வாகிகள் போயிருந்தோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. கலெக்டர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துனதில் அதை அத்துமீறி அந்த பள்ளிவாசலை இடித்த அந்த தாசில்தார் மேலேயும் காவல்துறை மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அந்த பள்ளி நிர்வாகிகளை போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அத்துமீறல் செய்த அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்னொன்று, அத்துமீறி இடித்த அந்த இடத்த கட்டி கொடுக்கணுங்கிற மாதிரி கலெக்டர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்குது. கண்டிப்பாக செஞ்சு தரோம். அங்கே இது நில அளவைங்கிறதுனால சர்வேரி டிபார்ட்மெண்ட்டை கூட்டிகிட்டு எந்த அளவு பள்ளி இடம் வருது, எந்த அளவு கவர்மெண்ட் இடம் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக எந்த இடம் அதிகப்படியாக இடிக்கப்பட்டுச்சோ அதை நாங்களே பண்ணி கொடுக்குறோம், அதுக்கான நஷ்டஈடை கொடுத்துட்றோன்ட்டு கலெக்டர் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. பட் அது டிஆர்ஓ சம்மந்தப்பட்டது, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது. நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசி அந்த நில அளவையெல்லாம் வர வச்சு என்ன இருக்கும் நான் ஸ்பாட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, ஒரு நாள் டைம் கேட்குறாங்க. நாளைக்கு அவருக்கு வெளியூர் ப்ரோக்ராம் இருக்குதான் கலெக்டருக்கு. அதனால் நாளைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கோங்க, புதன்கிழமை கண்டிப்பாக காலையில் நம்ம வந்துடுறோம், நீங்கள் எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அங்கே அமர்ந்த மக்கள்கிட்ட போய் இதை எடுத்து சொல்லி அந்த பள்ளி நிர்வாகிகளையும் அவரையும் கூட்டிகிட்டு போயிருந்தோம், நிர்வாகிகளையும். அந்த பள்ளி நிர்வாக சார்பாக வந்தவரும் கலெக்டர்கிட்ட பேசி அந்த ஓகேங்கிற மாதிரி இப்போ மக்கள்கிட்ட அந்த பதிலை சொல்லவும் அவங்களும் மக்கள் இப்போ இந்த முடிவை ஏற்றிருக்கிறாங்க. இப்போ புதன்கிழமை இன்ஷா அல்லாஹ் கலெக்டர் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மக்களை முழுசாக திரட்டி, ஏன்னா இது பள்ளிவாசல் விஷயம், இனி ஒரு பள்ளிவாசல் இப்படி போக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், பள்ளி விஷயமாக நம்ம ஏமாந்தது போதும், இந்த பள்ளியில் நாங்கள் இதே ஏமாந்துக்கிட்டு இருக்க மாட்டோங்கிறத வீரியமாக எடுத்து சொல்லியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் டைம் கேட்டு இப்போ கலைஞ்சிருக்கிறோம். இதுதான் அங்கே நடந்த விஷயம். இது சகோதரர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். அடுத்த கட்டம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான வாய்ப்பு வராது, அல்லாஹ் லேசாக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வீரியமாக நடக்கும்போது அனைத்து சகோதரர்களும் கண்டிப்பாக இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.